ஜெயிலர் படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரஜினி, லோகேஷ் கனகராஜ் இணையும் தலைவர் 171வது படத்தை தயாரிக்க இருக்கிறது. நடிகர் கமலை வைத்து விக்ரம் என்ற பிரம்மாண்ட ஹிட் படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் நடிகர் ரஜினியை இயக்க உள்ளது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சில தினங்களில் பிப்ரவரி 9ஆம் தேதி திரையரங்களில் ரிலீஸ் ஆக உள்ளது லால் சலாம் படம். படத்தை ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ப்ரொமோஷனுக்காக பேட்டி கொடுத்துள்ள நடிகர் விஷ்ணு விஷால் இந்த படம் தனக்கு பதட்டத்தை கொடுக்கவில்லை என்றும் மாறாக ரசிகர்களுடன் இணைந்து ரஜினி ரசிகனாக படத்தை திரையரங்களில் பார்க்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது படத்தின் கதையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இதுவரை இல்லாத வகையில் வித்தியாசமான முறையில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் தலைவர் 171வது படம் இருக்கும் என்று முன்னதாக லோகேஷ் தன்னுடைய பேட்டியில் கூறியிருந்தார். லோகேஷ் படங்களில் வழக்கமாக இருக்கும் போதைப் பொருள் குறித்த கதைக்களமாக இல்லாமல் படம் வித்தியாசமான முறையில் இருக்கும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதன்படி இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்தை இளமையாக காட்டும் வகையில் டி-ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.